அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு சனி எழுதிய தலைவிதி. இன்று முதல் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கும்பராசினியர்களை பொறுத்தவரை சனி பகவானுடைய வக்ரகதி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மிதுனத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னிராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ரம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. இருந்தாலும் தொடக்கத்தில் குரு பார்வை இருப்பதால் இக்காலகட்டங்கள்ல நல்ல சம்பவங்கள் நடைபெறலாம் என்பதை கிரகநிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் என்பது திருப்திகரமாகவே இருக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் சூடி பிடிக்கும். ஆனால் இந்த தருணங்கள்ல ஒரு சில நாட்களுக்கு பிறகுமே குரு அதிசாரமாக பெயர்வதால மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் குறையுங்க. சனி பகவான் வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் முன்னேற்றம் உண்டு என்பது கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரகதி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, 2 சுப கிரகங்களில் குரு சுக்கிரன் பார்வை ராசியில் விழுவதால் ராசியில் தோஷம் குறைகிறதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் லாபம் அதிகரிக்குங்க. 9ல் அமர்ந்த செவ்வாய் தைரியஸ்தானத்தை பார்வையிடுகிறார். துணிச்சலோடு காரியங்களை செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்கள் புனித யாத்திரை மேற்கொள்ள இருக்கீங்க. கணவன் மனைவி உறவுகள் இவ்வளவு நாட்களாக இருந்த சிக்கல்கள் குறைந்திருக்கு. ஏனெனில் இனி வரும் காலங்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் காரணமாக கணவன் மனைவி அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. அதே போல் தொழில் விஸ்தரிப்புக்காக கடன் பெறும் வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் உறவுகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. மாணவர்கள் நன்கு மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி பகவானுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குதுங்க. குழந்தைகளால் சந்தோஷம் உண்டு. சிலருக்கு கூடுதல் வருமானத்திற்கான வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பிரயாணங்கள்ல எச்சரிக்கை தேவை. வாகனங்கள் பழுதுபட்டு செலவு வைக்குங்க. புதன் 8ல் பலம் பெறுவதால காரியங்கள் தடைபடும். திட்டமிட்டபடி முடிக்க முடியாமல் திணற இருக்கீங்க. யோசித்து செயல்படுங்க. அஷ்டமத்தில் சூரியன் இருப்பதால் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். அரசாங்கத்தில் சூரியன் அஷ்டமத்தில் இருப்பதால அரசாங்க காரியங்கள்ல சிறு சிறு தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்பட்டு அதன் பிறகே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. மனக்குழப்பத்திற்கு இடம் தர வேண்டும். எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிநாதன் சனி ஜென்ம ராசியில் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. அவரோடு ராகுவும் சேர்ந்திருக்கிறார். சப்தமஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. எனவே சர்ப்ப கிரகங்களுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது. சனியும் ஜென்ம சனியாக இருப்பதால் மனக்குழப்பம் அதிகரிக்குங்க. எதையும் திட்டமிட்டு உங்களால் செய்ய இயலாது. கடன் சுமை கூடிக்கொண்டே செல்லுங்க. தொழிலில் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த இயலாது. மனவருத்தம் அதிகரிக்குங்க. வருமான பற்றாக்குறையின் காரணமாக இனம் புரியாத கவலை மேலோங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகுங்க. பிள்ளைகள் வழியில் பெருமைக்குரிய தகவல் கிடைக்குங்க. அவர்களின் எதிர்கால கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சிகள்ல வெற்றி உண்டுங்க. பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்கும். மனதிற்கினிய பதவிகள் கிடைக்கும்.
அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்ற இருக்கீங்க. புனித பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது குரு பகவான் கடகராசிக்கு அதிசாரமாக செல்கிறார். அங்கு செல்லும் அவர் உச்சமும் பெறுகிறார். குறிப்பாக கும்பராசி நேயர்களான உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் 6ஆம் இடத்திற்கு வரும்போது எதிரிகளின் பலம் மேலோங்குங்க. எதிலும் முழுமையாக கவனம் செலுத்த இயலாது. வீண் விரயங்கள் அதிகரிக்குங்க. வீடு தேடி வம்பு வழக்குகள் வரலாம். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு உள்ளத்தை வாட வைக்குங்க. அது மட்டும் இல்லாம வியாபார போட்டிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக யோசித்து செய்வது நல்லது. குருவினுடைய பார்வை பலத்தால் ஓரளவு நன்மை கிடைக்கும் என்றாலும் 7.5 சனியும் நடைபெறுகிறது அல்லவா. எனவே புது முயற்சிகள் செய்ய தொடங்கும் போது அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு கொள்வது நல்லதுங்க. நீண்ட நாட்களாக நடைபெறாத சில காரியங்கள் கூட இப்போது நடைபெறுங்க. உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பொதுவாக குரு வழிபாடு இக்காலத்தில் நன்மையை வழங்கும் வழிபாடாக அமைகிறது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார். அதாவது உங்களுடைய ராசி சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. ஆரோக்கிய தொல்லைகளும் ஆதாய குறைவும் ஏற்படுங்க. பெற்றோர் வழியில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் உருவாகலாம். வாங்கிய இடத்தில் வீடு கட்டுவது அல்லது கட்ட முடியவில்லையே என்ற கவலையும் ஒரு சிலருக்கு இருக்குங்க. அவை அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. பயணங்களால் வீண் அலைச்சல்கள் மட்டுமே மிஞ்சுங்க. உடன்பிறப்புகளுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சில பணிகள் பாதியிலேயே நிற்குங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல யோசித்து செய்வது மட்டுமல்லங்க, அனுபவமிக்கவர்களின் ஆலோசனைகளையும் கேட்டு செய்தால்தான் எதையும் சிறப்பாக செய்ய இயலும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் அவற்றில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வரவும் செலவும் சமமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இத்தருணங்கள்ல மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வரவும் செலவும் சமமாக இருக்குங்க. இத்தருணங்கள் புதிதாக கிளை நிறுவனங்கள் ஆரம்பிப்பது அல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் அரசாங்க ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல இத்தருணங்கள்ல கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் வீடு வந்து கிடைக்க இருக்குதுங்க. ஒரு சிலர் வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் அமையிருக்குதுங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் உயர்வு உண்டுங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சிம்மவாகினி வழிபாடு எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.